விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இந்த சீரியல் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் இந்த சீரியல் பற்றின மீம்ஸ் நிறைய பார்க்க முடியும். இந்த சீரியலோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம். மீம்ஸ் மூலமா இந்த சீரியலை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. கோபி கேரக்டரை ட்ரோல் பண்ணியும் பாக்கியலட்சுமி கேரக்டரை ட்ரோல் பண்ணியும் பல மீம்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த சீரியலில் இனியா கேரக்டரை வச்சு நிறைய மீம்ஸ் போடப்பட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு. டான்ஸ் காம்படிஷனில் கலந்துகிட்ட இனியா அந்த போட்டியில் டான்ஸ் ஆடுற எபிசோட்ஸ் பயங்கரமாக சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. குறிப்பா புஷ்பா படத்தோட ஃபீலிங் சாங்க்கு பரதநாட்டியம் காஸ்டியூம்ல டான்ஸ் ஆடினது ரொம்பவே ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இனியா கேரக்டர்ல நடிக்கிற ஆக்டர் ஸ்னேகாவோட அம்மாவும் இந்த ட்ரோல்ஸால அவ உடஞ்சு போயிருக்கான்னு சொன்னதாகவும் ஒரு போஸ்ட் வைரல் ஆச்சு. இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியலட்சுமியோட மாமியாரா ஈஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர ஆக்ட்ரஸ் ராஜலட்சுமி ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனியாவை சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணது எங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த பொண்ணு டைரக்டர் சொல்றத நடிச்சு கொடுக்குறா, ஏன் இவ்வளவு ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. இனியாவும் என்கிட்ட வந்து ஆன்ட்டி நான் என்ன பண்ண முடியும், சொல்றத தானே நடிச்சேன், ஏன் இப்படி ட்ரோல் பண்றாங்கன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னா. நானும் அவளுக்கு ஆறுதல் சொல்ற விதமா ஈஸ்வரி கேரக்டர் கூட தான் மக்கள் கண்டபடி திட்டுறாங்க, அதெல்லாம் அப்படிதான் ஃபீல் பண்ணாதான்னு சொன்னேன். என்னால வேற என்ன சொல்ல முடியும். சிலர் சீரியலோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா சீரியல் பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். சீரியல் பாக்குற எல்லாருக்குமே எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஆக்ட்ரஸ் ராஜலட்சுமி பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்படி ட்ரோல் செய்யப்படுறதுக்கு பலரும் சொல்றது, மத்தவங்களை சிரிக்க வைக்கிற விதமா ட்ரோல் போடுறீங்க, ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அது சிரிக்கிற மாதிரி ட்ரோல் மீம்ஸ் போடுங்க, இப்படி மனசு கஷ்டப்படுற அளவுக்கு போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போறதாகவும் சில செய்திகள் சோஷியல் மீடியால வெளியாகிட்டு இருக்கு. கோபி கேரக்டர்ல நடிக்கிற ஆக்டர் சதீஷும் பாக்கியலட்சுமி என்கிற பப்ளிக் எக்ஸாம் முடிகிற நேரம் நெருங்கிருச்சு, நான் பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத ரசிகர்களாகிய உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு மறைமுகமா பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போறதா ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஈஸ்வரி கேரக்டர்ல நடிக்கிற ராஜலட்சுமியும் அப்படிதான் சொல்றாங்க, ஆனா எப்ப முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சீரியல் முடிய போறதா வர தகவலுக்கு பதில் அளிச்சிருக்காங்க.